நாகம். நாகவ கர்ணத்தை பற்றி பார்க்கலாம். யார் யார் நாகவ கர்ணத்தில் பிறந்திருக்கீங்க சாட்டில் பதிவு பண்ணுங்க, கால் பண்ணுங்க. கண்டிப்பாக வந்து கர்ணம் பார்க்க தெரியல அப்படின்னா ஒன்றும் கவலைப்படாதீங்க. உங்கள் டேட் ஆஃப் பர்த்து டைமு, பர்த் பிளேஸை வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் பதிவிடுங்க. நிச்சயமாக நாங்கள் வந்து உங்களுக்கு கர்ணத்தை வந்து எடுத்து கொடுக்குறேன். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுனாலும் எனக்கு கால் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுடைய சந்தேகங்களையும் நான் கிளியர் பண்ணுறேன். சரிங்களா? யார் யார் நாகவ கர்ணத்தில் வந்து பிறந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாட்டில் பதிவு பண்ணுங்க. அடுத்த கர்ணம் வந்து நாகம். இந்த நாகவ கர்ணத்தினுடைய கர்ணநாதன் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா ராகு பகவான். இந்த நாகவ கர்ணத்தினுடைய கர்ணநாதன் வந்து ராகு பகவான். இதனுடைய விலங்குன்னு பார்த்தீங்கன்னா சர்ப்பம் தான். பாம்பு. இதனுடைய விலங்கு வந்து பாம்பு. இதனுடைய தெய்வம் வந்து நாகராஜா. சரிங்களா? என்னுடைய தெய்வம் வந்து நாகராஜா, நாகர்கோவில் நாகராஜா. நாகவ கர்ணத்தில் பிறந்தவருடைய அன்பர்கள் கர்ணநாதன் வந்து ராகு, விலங்கு வந்து பாம்பு, தெய்வம் வந்து நாகராஜா. குறிப்பாக வந்து இந்த டெக்னிக்கல் லைனில் வந்து போகணும்னு விருப்பப்படுறவங்க, இந்த டெக்னிக்கல் லைனில் வந்து பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்காங்க. அதாவது டெக்னிக்கல் லைன்னா நம்ம என்ன எப்படி எடுத்துக்கலாம்னா சாஃப்ட்வேரு, மொபைல் சர்வீஸு, லேப்டாப் சர்வீஸு, வெளிநாட்டு சார்ந்த விஷயங்கள். வெளிநாட்டுக்கு நீங்கள் ரொம்ப நாள் போகலான்னு முயற்சி எடுத்துகிட்டு இருக்கீங்க, தடையாக இருக்குது. இல்லை வெளிநாட்டில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஏதோ பிரச்சனையாக இருக்குது. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சரியாகும். சரிங்களா? அதே மாதிரி இது வந்து ஒரு பொதுவான விஷயம், எல்லாருக்கும் அறிந்தது தெரிந்தது தான். இதை விட பெட்டராக நம்ம என்ன பண்ணலாம்னா இதனுடைய நட்சத்திரங்களை வந்து நம்ம இயக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த நாகவ கர்ணத்துடைய அதிதேவதை யாருன்னு நம்ம பார்த்துடலாம். சர்ப்பம். நாகவ கர்ணத்தினுடைய அதிதேவதை வந்து சர்ப்பம். அதாவது நீங்கள் என்ன பண்ணலாம்னா எளிமையாக நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய புற்று வழிபாடு, அதையே நீங்கள் போதுமானது. வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய புற்று வழிபாடு, அருகாமையில் இருக்கக்கூடிய புற்று வழிபாடை நீங்கள் எடுத்துக்கினாவே இந்த கர்ணம் வந்து ஃபஸ்ட் கிளாஸாக வந்து நமக்கு இயங்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி இந்த நாகவ கர்ணத்திற்கு உண்டான அதிபதி ராகு, அவருடைய நட்சத்திரங்களை வந்து நம்ம ஏற்கனவே நம்ம வந்து பாலவ கர்ணம் பார்க்கும்போது நம்ம பார்த்துருக்குறோம். இருந்தாலும் ஒரு முறை நான் லைட்டாக சொல்லிடுறேன். இந்த நட்சத்திரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திருவாதிரை, சுவாதி, சதயம். திருவாதிரை, சுவாதி, சதயம். இந்த நட்சத்திரங்களுடைய அதிதேவதை உணவு. இந்த நாகங்கள் அதிதேவதை வழிபாட்டு உடன் சேர்த்து நீங்கள் எடுக்கும் பொழுது இன்னும் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸாக வந்து இந்த கர்ணம் இயங்க ஆரம்பித்து உங்களுடைய பலன்கள் வந்து நடக்க ஆரம்பிச்சிடும். வெளிநாட்டுக்கு போகிறது, டெக்னிக்கல் விஷயம், இந்த மாதிரிலாம் வந்து உங்களுக்கு நற்பலன்கள் வந்து இருக்கிற தடைகள் எல்லாம் விலகிவிடும். சரிங்களா? குறிப்பாக அந்த திருவாதிரை நட்சத்திரத்துக்கு வந்து தில்லை நடராசர் வழிபாடுன்னு நம்ம சொல்லியிருந்தோம். உள்ளூரில் இருக்கக்கூடிய நடராசர் வழிபாடும் நீங்கள் எடுத்துக்கலாம். இதனுடைய உணவு வந்து நீங்கள் வந்து மாதுளை பழத்தை நீங்கள் எடுக்கலாம். அப்போ மாதுளை மரத்தை கூட நீங்கள் வளர்க்கலாம். அதனுடைய இலையை வந்து சேகரித்து நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்துல கூட நீங்கள் வைக்கலாம். இப்படிலாம் நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு டெக்னிக்கல் சார்ந்த விஷயம், வெளிநாட்டு சார்ந்த விஷயம், இதெல்லாம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து சரியாகும். அடுத்தது வந்து சுவாதி நட்சத்திரம். இந்த சுவாதி நட்சத்திரத்துக்குரிய அதிதேவதை வந்து பார்த்தீங்கன்னா தெய்வம் எதுன்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி நரசிம்மர். இந்த லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடை வந்து நீங்கள் எடுக்கும் பொழுது கண்டிப்பாக வந்து இந்த சுவாதி நட்சத்திரம் பலமாக இயங்கி உங்களுடைய கர்ணம் வந்து இருக்கக்கூடிய தடைகள்லாம் வந்து உடைச்சி உங்களுக்கு அதனுடைய விஷயங்கள்லாம் நிறைவாக வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி தேனை வந்து நீங்கள் அடிக்கடி உணவுகள் எடுத்துக்கணும். இனிப்பு தயாரிக்கக்கூடிய இடம், இந்த பொழுதுபோக்கு இடம், இந்த மாதிரி பார்க்கு, பீச்சு, சினிமா தியேட்டர், இந்த மாதிரி இடங்கள்,
இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் நீங்கள் சென்று வந்தீங்கனாலும் இந்த சுவாதி நட்சத்திரம் வந்து கண்டிப்பாக வந்து பலம் பெறும். அடுத்தது சதயம். சதயத்துக்கு வந்து நம்ம பார்த்தோம் யமதர்மராஜா வழிபாடுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸ்ரீவாஞ்சியத்தில் இருக்குது. அதுக்கு வர பரமக்குடி யமுனேஸ்வரர் பார்த்தோம், கோவை வேலூர் பார்த்தோம். நம்ம ஏற்கனவே வந்து பாலவ கரணங்கள் வந்து பார்க்கும் பொழுது இதெல்லாம் நம்ம வந்து ரொம்ப டீப்பாக பேசியிருக்கிறோம். நீங்கள் கொஞ்சம் அப்படியே பேக்கில் போய் பார்க்கும்பொழுது இதுக்கு உண்டான விஷயங்கள்லாம் வந்து கிடைக்கும். இந்த சதய நட்சத்திரத்துக்கு உண்டான வழிபாடு வந்து யமதர்மராஜா வழிபாடு நீங்கள் வந்து தொடர்ச்சியாக எடுக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு உண்டான பிரச்சனைகள்லாம் வந்து சரியாகும். அதே மாதிரி உணவில் வந்து நீங்கள் கருப்பு திராட்சை அதிகமாக எடுக்கும் பொழுதும் வந்து இந்த கரணம் வந்து கண்டிப்பாக வந்து பலமடையும். சரிங்களா? அப்படி கரணம் பலம் அடைஞ்சி அப்படின்னா உங்களுக்கு டெக்னிக்கல் லைன் ஈஸியாக வந்து கை கொடுக்கும். அதே மாதிரி வேறு என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அரசியலில் வந்து எளிமையாக நீங்கள் வெற்றி பெறுவீங்க. பஞ்சாயத்து இதில் வந்து நீங்கள் எளிமையாக வந்து வெற்றி பெறுவீங்க. அப்புறம் வேறு என்ன செல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொபைலு, லேப்டாப்பு இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு சர்வீஸ் பண்ணக்கூடிய இடங்கள்லாம் வந்து இது இன்னும் வந்து உங்களுக்கு வந்து மேம்பாடு அடையும், தொழில் வந்து விருத்தி அடையும். இதெல்லாம் நம்ம சொல்லலாம். அப்போ திருவாதிரை, சுவாதி, சதயம் இந்த நட்சத்திர அதிதேவதை வழிபாடும் சேர்த்து எடுக்கும் பொழுது இன்னும் வந்து உங்களுக்கு பலன் வந்து அதிகமாக கிடைக்கும். இப்படி நீங்கள் கர்ணத்தை இயக்கினால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு காரிய வெற்றி, காரிய சித்தி தான். சரிங்களா? இது வரைக்கும் நம்ம வந்து 10 கரணங்களை வந்து நம்ம பார்த்து முடிச்சிருக்கிறோம். சரிங்களா? நம்ம நிகழ்ச்சியினுடைய முடியும் தருவாய்க்கு நம்ம வந்துட்டோம். இந்த லைவ் செஷன் வந்து கண்டிப்பாக நான் கொடுத்துருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். எல்லாமே நம்ம மிக மிக ஒரு நுட்பமான விஷயங்களை வந்து நீங்கள் நம்ம கொடுத்துருக்குறோம். எல்லாரும் பேனா நோட்டு எடுத்து நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நான் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள். அதையும் மீறி வந்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் எண் பாருங்கள், 6382355708. இதில் தான் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு உண்டான சந்தேகங்களை வந்து நான் ஃப்ரீ டைமில் கண்டிப்பாக உங்களுக்கு நான் வந்து கிளியர் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ நான் வந்து கடைசி கரணம், இது வரைக்கும் நம்ம 10 கரணங்களை வந்து நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். சரிங்களா? கடைசி கரணத்துக்கு நம்ம வந்துட்டோம். யார் கிம்ஸ்துக்குண கரணம், கடைசி கரணம் வந்து கிம்ஸ்துக்குணம். யார் கிம்ஸ்துக்குண கரணத்தில் பிறந்திருக்கீங்க மறக்காமல் பதிவிடுங்க, சார்ட்டில் பதிவு பண்ணுங்க. நம்ம கடைசி ஆமாங்கஜி லாஸ்ட் கரணம் நிகழ்ச்சியினுடைய முடியும் தருவாயில் இருக்கிறோம். கடைசி கரணத்தை நம்ம வந்து பார்க்க போகிறோம்.